ஹரி ஓம். ஓம் அக்ஷராய நமஹ. இது 17வது மந்திரம். நக்ஷரதி இதி அக்ஷரஹ என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். எது ஒன்றுக்கு எதனாலும் அழிவு இல்லையோ அதற்கு பெயர் அக்ஷரம் என்று பெயர். அக்ஷர பிரம்ம. அப்போ அழிவு இல்லாத பொருள் இந்த உலகத்தில் எது என்று நாம் ஆராய்ந்து கொண்டே போனால் நான் ஒருவன்தான் அழிவு இல்லாதவன். என்னை தவிர்த்து எதெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் அழியும். உதாரணத்திற்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய உடல் அழிந்து கொண்டே இருக்கிறது. வந்து போகின்ற பிராணன் அழிந்து கொண்டே இருக்கிறது. இந்திரியங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது. மனது கேட்கவே வேண்டாம், எப்பொழுதும் தோன்றி மறைந்து நின்று அழிந்து கொண்டே இருக்கும் தன்மை படைத்தது. அறிவு அழிவும் தன்மை படைத்தது. நான் என்கின்ற உணர்வும் அழியும் தன்மை படைத்தது. ஆனால் அக்ஷரமாக இருக்கின்ற பரபிரம்மம் அல்லது நான் எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக எதனாலும் அழிக்க முடியாதவனாய் நான் இருக்கிறேன். அதைத்தான் பகவான் கீதையிலே சொல்கிறார். ஏ அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் நம் முன்னாடி நிற்கின்ற உறவுகள் எல்லோருக்கும் அந்த ஆத்மாவுக்கு அழிவு என்பது இல்லை. காரணம், அது தோன்றாதது. தோன்றாத காரணத்தினாலே அது அழிய முடியாது. யாராலும், அக்னியாலோ காற்றாலோ அல்லது தீயாலோ ஜலத்தாலோ ஆயுதங்களாலோ இந்த ஆத்மாவை கொல்ல முடியாது. ஹரி ஓம்.